என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோன்னா இதான் டிக்கெட் கவுண்டரு. கோட்டையோட என்ட்ரன்ஸ் இன்னும் இருக்குது பாருங்க. அந்த வாசல் மாதிரி இருக்குல்ல, அதான் என்ட்ரன்ஸு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பின் வாசல்னு சொல்லுவாங்களா, அதான் இந்த சின்ன பொடி வாசல் மாதிரி இருக்கு, இதுதான் பொடி வாசல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். அது மரம் வந்து அடிச்சுட்டு பாருங்க, தெரியல இப்போ இங்கேருந்து பாருங்க, கிளியராக தெரியும். இன்னொரு வாசல், அந்த வாசலுக்குள்ளே போனால் ஃபுல்லாகவே உள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே, ஆனால் கிரவுடுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுடே இல்லைங்க. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இதுதான் அந்த பத்மநாதபுரம் கோட்டைக்கு போகிற என்ட்ரன்ஸு. டிக்கெட் எடுத்தாச்சு. நான் இப்போ உள்ளே போக போகிறோம். டிக்கெட் காட்டு. கைஸ், நம்ம இப்போ வந்துட்டோம் கோட்டைக்குள்ளே. உள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறோம். அவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க இந்த வாட்டி கேமராமேன் யாரும் இல்லை. கோட்டைக்குள்ளே போகிறோம், இந்த மொதல் வாட்டி வரோம். வாங்க. இதான் மகாராஜாவோட கட்டில். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்துல கட்டின ஒரு கட்டிலுங்க. இது சூப்பரா இருக்கும். நான் பில்டப் பண்றது அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. சும்மா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் போகும்ல. அங்கங்கேயோ கயிறுலாம் கட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. நீங்களும் வரும்போது பார்த்து எடுத்து வாங்க. இந்த சேர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது அந்த இருந்து இருப்பாங்கல்ல, இங்க பாரு, என்ன பாரு, ராஜாலாம் இருப்பாங்கல்ல, அந்த அந்த மாதிரி ஒரு இது. இந்த படிக்கட்டு வழியா போனா உள்ள சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கு. உள்ள போவாங்க. கொண்டா சரி, திருப்பு உடங்கெடுக்கணும். ராஜாக்கள் வாழ்ந்த அந்த சண்டை இது. இந்த மாதிரி ஸ்டெப் ஏறினா நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுக்குள்ள போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். எடுத்தே வா, கொஞ்சம் மேலே போனதுக்கு பிறகு. அந்த காலத்தில் உள்ள பாரம்பரிய பொருள். நிறைய சிலைங்கள்லாம் இருக்குது. நான் வீடியோ எடுக்கக்கூடாது, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க சிலை. பாருங்க, பழங்கூட சிலை. பக்கத்தில் உள்ள அரசர்கள் வாழ்ந்த பாத்ரூம் சொல்லுவாங்க தெரியுமா, கழிவறை. அந்த இதுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் தான் வேட்டையன், வேட்டையன். ஆமா, நான் தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சரியான வியூவுங்க. அப்படி வெளியேந்து பார்த்தானே அப்படி இருக்கும். ஃபுல்லா அந்த கிரவுண்டே சூப்பரா இருக்குங்க. சுத்தி பார்த்தா அரண்மனைனா இதாங்க அரண்மனை. அப்படி ஒரு இதுங்க, சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கே வேற லெவலுங்க. மறக்காம இந்த இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. சூப்பர் இருக்கு. கிணத்துக்குள்ள காயின்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க கிணறு. பாருங்க, நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. காயின்ஸ் பாத்தீங்களா, அழகா இருக்கா இருக்குங்க காயின்ஸ். கண்ணானி மெதுவாக அணைத்தாலே அணையாதோ வனமானின் நனல்.
உள்ள உள்ள போனானா அந்த நம்ம போர் வீரர்கள் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஆயுதப்படை, அந்த ஈட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த வாள், கத்தி, அதுக்கப்புறம் அந்த கத்தி, இது என்னன்னா நம்ம கவசம்னு சொல்லுவாங்க, இரும்பு கவசம். இது இருந்தாலே நம்ம எந்த இதுமே ஆபத்து எதுவுமே நெருங்காது. ந- இது கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம அந்த பத்மநாத கோட்டைதாங்க, ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டைன்னு சொல்லுவாங்க இது. ஆனா நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இது சூப்பராக இருக்கும், விசிட் பண்ணி பாருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ரோ சொன்னாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. No, my legs are always twisted nowadays. For past 2 weeks. Okay. கோட்டையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தானா வெளியே பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகா இருக்குங்க. ஒரு நம்ம சூப்பரா இருக்கும், அந்த பூந்தோட்டம் எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிசிமிட்டான ஒரு பிளேஸ். அது பக்கத்துல ஒரு நீல கலர் கோயில் இருக்கு தெரியுமா? அந்த கோயில் தான் அந்த காலத்துல உள்ள கோயிலுங்க. இப்ப அது பெயிண்டல் அடிச்சு வச்சிருக்காங்க. உள்ள கோபால் மட்டும் ஒரு ஒரு ஆள் இருக்காங்க. இது அந்த காலத்துல இந்த பிரிட்டிஷ் மக்களை வந்து ஆட்டி படிச்சு நிறைய நிறைய பேரை கொடுமைப்படுத்த ஒரு இதுங்க. இது அந்த சிவபெருமாளோட இது. நான் சொன்னேன்ல ஒரு கோயில், நீல கலர் கோயில். அப்பவே பெயிண்ட் அடிச்சு இப்ப பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க பேர் தான் கோபால்னு சொல்லுவாங்க. ஐயா கோபால்னு அவங்களுக்கு தெரியும் யாருன்னு. இதை பத்தி நமக்கு நோ கமாண்ட், ஒன்றும் தெரியாது. அது பாருங்க, அந்த பிரிட்டிஷ்காரனே குனிஞ்சு இருக்கனா நம்ம அரசர் எவ்வளவு பெரிய இதுன்னு பாருங்க. இதுல அந்த காலத்துல உள்ள கிச்சன் சொல்லுவாங்க, கிச்சன் சமையல் அறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க. பாருங்க சூப்பரா இருக்கு, வேற லெவலுங்க. எவ்வளவு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் இத்தனை வருஷமாக இருக்குன்னா ஆச்சரியம் தாங்க. எல்லாத்துலயுமே நோ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. எந்த எதுவுமே தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தா கண்டிப்பா வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. நல்லா அருமையான ஒரு இடங்க இது. அந்த காலத்து கோயிலுங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்குங்க கோயிலு. பாருங்க கல்லால எல்லா உருவமும் கல்லால கட்டி நல்லா அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. பாருங்க சிலையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போனோம்னா கேமரா அலோடே கிடையாதுங்க. உள்ள போறதுக்கே அலோட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இது. ஆனா கன்னியாகுமரி ரொம்ப ப்ரெஷலுங்க. உள்ள விட்டுறதுக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தாலே போதும். ஒரு கேமரா கொண்டு போனா அங்க போனோம்னா 500 ரூபா 2000 ரூபா ஃபைன். மறக்காம நீங்க கன்னியாகுமரியில உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா அந்த இடத்த விசிட் பண்ணுங்க. இந்த இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அப்படி ஒரு பிளேஸுங்க இது. அந்த ராஜா அந்த மீட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த காலத்துல, வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கட் பண்ணுறேன். இதில் வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோ எடுக்க முடியாது, எடுத்தால் 2500 ஃபைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறோம். இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அந்த அளவு வேறு லெவலில் இருக்குது. இது அந்த அந்த காலத்தில் உள்ள நம்ம அந்த என்ன சொல்கிறது, இது புதுசாக இருக்கனால எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நெக்ஸ்ட் வாட்டி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? பாருங்க அந்த கோட்டையை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க, அவ்வளோத்துக்கு நீட் பண்ணி வச்சுருக்காங்க. சுமார் எத்தனை வருஷமாக இருக்கும் தெரியுமா அந்த கோட்டை? அவ்வளோத்துக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம வீடெல்லாம் ஓடெல்லாம் இடிஞ்சு புரைக்கி போவோம், இங்கெல்லாம் அப்படி இல்லை, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இது அந்த சந்திரமுடிக்கு அந்த சங்கிலி உண்டு தெரியுமா, அங்க என்ன தெரிகிறது? இவ்வளவு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சிக்கு. என் பொண்டாட்டி கங்காவா மாறின முத
அது அந்த அரண்மனையில சந்திரமுகி படத்துல அந்த சங்கிலி கிட்ட போன உடனே கங்க வந்து தொடுவாங்க தெரியுமா, அந்த படிக்கட்டு தான் இது. தொடாத பயமா. ஃபைனலா வீடியோ எதுவுமே கரெக்டா எடுக்க முடியலன்னா உள்ள போனாலே என்ட்ரன்ஸ்ல 2500 வீடியோக்கு மட்டுமே கேட்குறாங்க. அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் உள்ள நீங்க யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாராவது என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கும். நல்ல வேற லெவல்ல இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய், see you.